Hello everyone, welcome to Hira Spoken English class. இப்போ நாம லெட்ஸ்க்கும் லெட் அஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். அதாவது லெட்ஸ்க்கும் லெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா, இது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணி கேட்டிருப்போம்ல. லேட்டஸ்ட் ப்ளே, லேட்டஸ்ட் திங்க் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னு இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கேயா ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேட்காம போயிடுவீங்க. ஓகே, விளையாடலாம், லெட்ஸ் ப்ளே. கிரிக்கெட் விளையாடலாம், லெட்ஸ் ப்ளே கிரிக்கெட். ஓகே, சாப்பிடலாம், லெட்ஸ் ஈட். நூடுல்ஸ் சாப்பிடலாம், லெட்ஸ் ஈட் நூடுல்ஸ். யோசிக்கலாம், லெட்ஸ் திங்க். டீப்பாக யோசிக்கலாம், லெட்ஸ் திங்க் டீப்லி. எழுதலாம், லெட்ஸ் ரைட். கடிதம் எழுதலாம், லெட்ஸ் ரைட் லெட்டர். ஒரு லெட்டர் எழுதலாம், லெட்ஸ் ரைட் a லெட்டர். படிக்கலாம், லெட்ஸ் ரீட். கதை படிக்கலாம், லெட்ஸ் ரீட் ஸ்டோரி. கதை புத்தகம் படிக்கலாம், லெட்ஸ் ரீட் ஸ்டோரி புக். ஒரு கதை புத்தகம் படிக்கலாம், லெட்ஸ் ரீட் a ஸ்டோரி புக். கதை புத்தகங்கள் படிக்கலாம், லெட்ஸ் ரீட் ஸ்டோரி புக்ஸ். பாடலாம், லெட்ஸ் சிங். பாட்டு பாடலாம், லெட்ஸ் சிங் சாங். ஒரு பாட்டு பாடலாம், லெட்ஸ் சிங் a சாங். இப்போ ஒரு பாட்டு பாடலாம், லெட்ஸ் சிங் a சாங் நவ். போலாம், லெட்ஸ் கோ. பார்க்குக்கு போலாம், லெட்ஸ் கோ டு த பார்க். படத்துக்கு போலாம், லெட்ஸ் கோ டு த மூவி. ஃபாஸ்ட்டாக போகலாம், லெட்ஸ் கோ ஃபாஸ்ட்லி. மெதுவாக போகலாம், லெட்ஸ் கோ ஸ்லோலி. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, விளையாடலாம், சாப்பிடலாம், யோசிக்கலாம், எழுதலாம், ரைட்லாம், இப்படி எழுதலாம், படிக்கலாம், இதெல்லாம் தான் லெட்ஸ். ஓகே, இதுக்கெல்லாம் தான் லெட்ஸ். ஓகேவா, யாரோ ஒருத்தவங்கள சேர்ந்து செய்யலாம் வான்னு சொல்லி சொல்லுவான் இல்லையா, அதுக்கு தான் இதை சொல்கிறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து வா கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, லெட்ஸ் கோ டு த கேன்டீன். ஸோ போகலாம், படிக்கலாம், சமைக்கலாம், விளையாடலாம், இதெல்லாம் தான் லெட்ஸ். ஓகேவா, இப்போ லெட்டுனா என்ன அர்த்தம்னா விடுன்னு அர்த்தம். லெட் மீ, என்ன விடு. ஓகே, லெட் மீ, என்னை விடு. லெட் ரீனா, ரீனாவை விடு. லெட்டஸ், நம்மை விடு. லெட் மீ ப்ளே, என்ன விளையாட விடு. லெட் மீ, என்ன விடு. லெட் மீ ப்ளே, என்ன விளையாட விடு. லெட் மீ ப்ளே கிரிக்கெட், என்ன கிரிக்கெட் விளையாட விடு. லெட் ரீனா, ரீனாவை விடு. லெட் ரீனா ஈட், ரீனாவை சாப்பிட விடு. லெட் ரீனா ஈட் த கேக், ரீனாவை கேக் சாப்பிட விடு. ஓகே, லெட்னா விடு, விடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, லெட்டஸ், எங்களை விடு. லெட்டஸ் திங்க், எங்களை யோசிக்க விடு. லெட்டஸ் திங்க் ஃபர்ஸ்ட், எங்களை ஃபஸ்ட்டு யோசிக்க விடு, எங்களை முதல்ல யோசிக்க விடு. ஓகே, லெட் தேம், அவங்கள விடு. லெட் தேம் ரைட், அவங்கள எழுத விடு. லெட் தம் ரைட் அ போயம், அவங்கள ஒரு போயம் எழுத விடு. லெட் ஹிம், அவனை விடு. லெட் ஹிம் ரீட், அவனை படிக்க விடு. லெட் ஹிம் ரீட் தி ஸ்டோரி புக். திஸ் ஸ்டோரி புக்னா இந்த ஸ்டோரி புக், இந்த கதை புக்குன்னு அர்த்தம். ஓகே, லெட் ஹிம் ரீட் தி ஸ்டோரி புக், அவனை இந்த ஸ்டோரி புக்கை படிக்க விடு. லெட் ஹர் சிங், லெட் ஹர், அவளை விடு. லெட் ஹர் சிங், அவளை பாட விடு. லெட் ஹர் சிங் அ சாங், அவளை ஒரு பாட்டு பாட விடு. லெட் இட், அதை விடு. லெட் இட் கோ, அதை போக விடு. லெட் இட் கோ டு ஸ்லீப், அதை தூங்குறதுக்கு போக விடு. டு ஸ்லீப்னா தூங்குறதுக்குன்னு அர்த்தம். ஓகே, லெட் இட் கோ டு ஸ்லீப், அதை தூங்குறதுக்கு போக விடு. ஓகே, இப்போ அதாவது விடுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வார்த்தை லெட். ஓகே, யாரை விடணுமோ அவனை விடும்னா என்ன போடணும், ஹிம் போடணும். அவளைனா ஹெர்ரு, அவங்களனா தெம் போடுங்க. நம்ம எங்களைனா அஸ் போடுங்க. என்னன்னா மீ போடுங்க. ஏதாவது பேர் சொல்லி செலியனை அப்படின்னா இங்கே செலியன்னு பேர் போட்டுக்கோங்க. டாக்டரா, டீச்சரா, அதை இங்கே போட்டுக்கோங்க. இந்த ப்ரொனவுன் நவுன் செக்ஷனில் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள போட்டுக்கோங்க. மெயின் வேர்ப் என்ன, எதுக்கு விடணும், விளையாட விடணுமா, பேச விடணுமா, எழுத விடணுமா, அதை போட்டுக்கோங்க. விளையாடனா ப்ளேன்னு போடுங்க, பேசனா ஸ்பீக் போடுங்க, எழுதனா ரைட் போடுங்க, அவ்வளோதான். ஓகே, என்ன விளையாட விடு, லெட், என்னக்கு இங்கிலீஷில் மீ,
விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. அப்போ லெட் மீ ப்ளே. என்னை யோசிக்க விடு, லெட் மீ திங்க். என்னை எழுத விடு, லெட் மீ ரைட். என்னை படிக்க விடு, லெட் மீ ரீட். என்னை பாட விடு, லெட் மீ சிங். என்னை போக விடு, லெட் மீ கோ. ஓகே, இந்த மாதிரி சொல்ல வேண்டியதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதே கொஞ்சம் பெருசாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? பின்னாடி எக்ஸ்ட்ரா ரிமைனிங் பார்ட் என்ன வருமோ இதை பக்கத்தில் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, என்ன விளையாட விடு, லெட் மீ ப்ளே. என்ன கிரிக்கெட் விளையாட விடு, லெட் மீ ப்ளே கிரிக்கெட். என்ன இப்போ விளையாட விடு, லெட் மீ ப்ளே நவ். என்ன இங்கே விளையாட விடு, லெட் மீ ப்ளே ஹியர். என்ன அங்கே விளையாட விடு, லெட் மீ ப்ளே தேர். அவ்வளோதான். என்ன சாப்பிட விடு, லெட் மீ ஈட். என்ன நூடுல்ஸ் சாப்பிட விடு, லெட் மீ ஈட் நூடுல்ஸ். என்ன காரமான நூடுல்ஸ் சாப்பிட விடு, லெட் மீ ஈட் ஸ்பைசி நூடுல்ஸ். என்ன காரமான நூடுல்ஸ் இப்போ சாப்பிட விடு, லெட் மீ ஈட் ஸ்பைசி நூடுல்ஸ் நவ். என்ன காரமான நூடுல்ஸ் இப்போ இங்கே சாப்பிட விடு, லெட் மீ ஈட் ஸ்பைசி நூடுல்ஸ் ஹியர் நவ். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, சிம்பிளாக இருக்கா? லெட்டுனா வீடுன்னு அர்த்தம். லெட்ஸ்னா சேர்ந்து ஒருத்தவங்கள பண்ணலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சேர்ந்து பண்ணுறது தான் லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். போகலாம், வரலாம், செய்யலாம், இதெல்லாம் தான் லெட்ஸ். லெட் மீ என்னை விடு, லெட் மீ கோ என்ன போக விடு. இவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷில் கற்றுக்கணும், ஒரு லெசனை கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 60 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் இங்கிலீஷ் பற்றின வீடியோஸ். அதில் பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்கும். ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.